பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் இத்தொடர் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதிலே மூல நட்சத்திரத்திற்கு உரியவர்கள், மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூல நட்சத்திரத்திற்கு உரிய மரம் மாமரம். இந்த மாமரம் தலவிருட்சமாக பல கோவில்களிலே இருக்கின்றன. தொண்டை நாட்டு தலங்களிலே மாபலா வாழை என்று 3 தலங்களை சிறப்பித்து சொல்வார்கள். மா என்பது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில், பலா என்பது திருவாலங்காடு ஈசன் கோவில். திருவாலங்காடு என்பது அரக்கோணத்திற்கும் திருத்தணிக்கும் இடையே இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த தலம். அம்மையே என்று ஈசன் காரைக்கால் அம்மையாரை வெளித்த இடம் அது. அது பலாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலம். வாழை மரம் தலவிருட்சமாக உள்ள தலம் தொண்டை நாட்டிலே திருக்கழுகுன்றம். கழுகு வடியிலே 4 ரிஷிகள் இங்கு வந்து வழிபட்டனர். தினசரி மதியம் கழுகு வந்து வழிபாடு செய்யும். ஆகவே திரு கழுகு பிளஸ் குன்றம் திருக்கழுகுன்றம் என பெயர் பெற்றது. தொண்டை நாட்டு பகுதியிலே உள்ள முக்கியமான சிவஸ்தலங்கள் இவை 3. காஞ்சிபுரம், திருவாலங்காடு, திருக்கழுகுன்றம். 3 தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் மிகவும் விசேஷம். மா பலா வாழை என்பது முக்கணிகள். காஞ்சிபுரத்திலே உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலிலே வந்து மனதுருகி வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் ஊரிலே மொத்தம் முக்கியமான தீர்த்தங்கள் 7 இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கிழமை நீராட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே இஷ்ட சித்தி தீர்த்தம் என்னும் தீர்த்தத்திலே நீராட வேண்டும். கச்சபேஸ்வரர் கோவிலிலே இருக்கிறது இஷ்ட சித்தி தீர்த்தம் என்னும் குளம். ஞாயிற்றுக்கிழமை அதிலே ஸ்நானம் செய்ய வேண்டும். திங்கட்கிழமை என்று ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே இருக்கின்ற சிவகங்கை தீர்த்தத்திலே நீராட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட சித்தி தீர்த்தம், திங்கட்கிழமை சிவகங்கை தீர்த்தம். சிவகங்கை தீர்த்தம் ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளேயே இருக்கிறது. மிகப்பெரிய குளம் அது. அதை வழிபட்டு விட்டு அங்கே உள்ள விகட சக்கர விநாயகரை வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளிலே மங்கள தீர்த்தம் என்னும் குளத்திலே நீராட வேண்டும். கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு அருகிலே இருக்கிறது. கங்கை கொண்டான் மண்டபம் என்றால் அனைவருக்கும் தெரியும். பெரிய காஞ்சிபுரத்திலே அது ஒரு முக்கியமான ஒரு இடம். அங்கிருந்து தான் உள்ளூர் பேருந்துகள் எல்லாம் கிளம்பும். பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதன் அருகிலே மங்கள தீர்த்தம் என்று இருக்கிறது. அது செவ்வாய்க்கிழமை தோறும் அங்கே நீராட வேண்டும். புதன்கிழமை அன்று இந்திர தீர்த்தம், சங்க தீர்த்தம் என்று 2 தீர்த்தங்கள், குளங்கள், திருக்குளங்கள் இருக்கின்றன. அவற்றிலே நீராட வேண்டும். இந்த இந்திர தீர்த்தம், சங்க தீர்த்தம் என்பது காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகிலே இருக்கிறது. அதிலே புதன்கிழமை தோறும் நீராட வேண்டும். வியாழக்கிழமை அன்று காயாரோகணேஸ்வரர் கோவிலிலே உள்ள தீர்த்தத்திலே நீராட வேண்டும். காயாரோகணேஸ்வரர் என்று அங்கே ஒரு சுவாமி, அங்கே ஒரு சன்னதி இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது. அதிலே வியாழக்கிழமை நீராட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கும் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அந்த திருக்குளத்திலே நீராட வேண்டும். வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே நீராடினால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனிக்கிழமை என்று சர்வசித்தி தீர்த்தம் என்னும் தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதிலே குளிக்க வேண்டும். அங்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆக இந்த 7 நாட்களும் இந்த 7 தீர்த்தத்திலும் நீராடி அங்கே 1 வார காலம் தங்கியிருந்து காஞ்சிபுரத்திலே உள்ள அனைத்து ஆலயங்களையும் வழிபடுவோருக்கு முக்தி கிடைக்கும். மறுபிறவி கிடையாது. இப்பிறவிக்கு தேவையான பொருள்களும் கிடைக்கும். இகபர சௌபாகியம் கிடைக்கும் என்பது தலபுராணங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்ற முக்கியமான ஒரு தகவலாகும். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு காஞ்சிபுரம் பற்றிய இன்னும் சில அரிய தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். நல்லது கெட்டது பிரித்து பார்க்கவும், ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தவும் பயன்படுது. அது மாதிரி சரஸ்வதின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது படிப்பு, வித்தை. அதுக்கப்புறம் ஞான சரஸ்வதினா ஞானத்தை வழங்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு பலன் உண்டு.